வணக்கம். இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. இன்றைக்கி காலையில் எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. அதாவது மகளிருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் டிங்னு ஒரு சத்தம், 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு சர்வ ஏகாதசி தினத்தில் 5000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் எப்பவுமே 15, 16 தேதி தான் கொடுப்பாங்க. இப்போ சீக்கிரமாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்வ ஏகாதசி தான் காரணம். ஆனால் இந்த 5000 ரூபாய் கிடைத்து விட்டதால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த சந்தோஷன்றது கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பெரிய அளவில் ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. இன்னமும் பெண்களுக்கு 5000 ரூபா போட்டாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்களே தவிர, அவர்கள் இந்த பாதுகாப்பு அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவர்கள் இன்னமும் பயந்து போயிருக்கிறார்கள். நமது வீட்டு அம்மாக்களாகட்டும், அக்காக்களாகட்டும், தங்கைகளாகட்டும், எல்லாருமே இன்னமும் அந்த பயம், அதாவது என்னென்னா அந்த பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த திராவிட மாடல் அரசோட அந்த அமைச்சர்கள் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் அவர்களுக்கு இன்னமும் உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மாறவே இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 5000 ரூபாயை கொடுத்து பெண்களின் தன்மானத்தை விலை பேச முயற்சி செய்கிறார்கள். இந்த 5000 ரூபாய்ன்றது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மகளிர் உரிமை தொகை. இதில் ஒன்று இது பெருசாக இதில் இது கிடையாது. அதாவது 3 மாதம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 2000 ரூபாய் அப்படின்றது கோடைக்கு ஒரு சிறப்பு தொகையாம். கோடை காலத்துக்கு உண்டான சிறப்பு தொகை. திமுக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இது நாள் வரை கோடையே வரலை. யாருக்காவது தெரியுமா? அது தெரிஞ்சுங்க. தெரியலண்ணா, நீங்களாம் இது வரைக்கும் திமுக ஆட்சி 2021 ஆரம்பித்து இது வரைக்கும் வெயிலே அடிக்கலை. இப்போ தான் வெயில் அடிக்க போகுது. அதுக்காக 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது தன்மானத்தை விலை பேசி கொடுக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் இல்லை, அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட 2000 ரூபாய் தான். ஏன்னா 3000 ரூபாய் அவங்களுக்கு வழக்கமான தொகை தான். இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட 2000 ரூபாயை தள்ளி ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வேல்ஸ் மீடியா தமிழின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். இப்போ நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாயை வச்சு எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இங்கே எழுந்து நிற்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழலில் 8 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அவர்களெல்லாம் இன்னமும் பயந்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை பெற்றவர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு, பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டோ அல்லது ஒரு டியூஷனுக்கு அனுப்பிவிட்டோ இவர்கள் போய் விட்டு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாமல் அவர்களாம் வயிற்று நெருப்பை கட்டி கொண்டு பயந்து போயிருக்காங்க. அச்சத்துடன் வாழ்கிறார்கள். பெண்களை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் அச்சத்துடன் வாழ்கிறார்கள். இதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதை திராவிட மாடல் அரசு இல்லை என்று சொன்னால் அது பச்சை பொய். பாலியல் வன்கொடுமைகளும் கூட்டு பலாத்காரங்களும் எந்த விதமான ஒரு தங்கு தடையுமின்றி பயமின்றி நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் வைத்துக்கொண்டு அந்த இரத்தக்கரையை துடைக்க முடியுமா திரு முதலமைச்சர் அவர்களே? எப்படி நீங்கள் பெண்கள் இதெல்லாம் மறந்துட்டு உங்களை ஓட்டு போட்டுவாங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க? இதுக்கு நீங்கள் அதிமுக பேர்லையும் பாஜக பேர்லையும் பழி சொல்கிறீங்க. அவர்கள் தடுத்து விடுவார்கள், அவர்கள் ஏதாவது சரி செய்து விடுவார்கள், அதனால் நான் முன்கூட்டியே கொடுக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் தடுக்கணும்னு நினைச்சாலோ சதி செய்யணும்னு நினைச்சாலோ முதலே செஞ்சுருப்போமே. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. மகளிருக்கு செய்யணுன்றதெல்லாம் எங்களுக்கும் ஆசை உண்டு, எங்களுக்கும் அந்த பரிவு உண்டு, எங்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு. நாங்களாம் கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள். உங்களை மாதிரி இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த நிலைமை ஏற்பட யார் காரணம்? முழுக்க இந்த திராவிட மாடல் அரசு தான் காரணம். இந்த திமுக அரசு தான் காரணம். நிர்வாகத்திறனற்ற இந்த மு.க. ஸ்டாலின் அரசு தான் காரணம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் தங்கு தடையின்றி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நீங்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ இளைஞர்கள் கஞ்சா புகைக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஒரு நாட்களுக்கு முன்னாடி ஸ்கூல் யூனிஃபார்மில் பெண்கள், அதாவது மாணவிகள் பீர் அருந்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு எவ்வளோ வலிக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்கட்டித்து விட்டு பெண்கள் கையிலும் மது கிடைக்கக்கூடிய அளவில் நீங்கள் மது விற்பனையை ஊக்கப்படுத்தி விட்டு, கஞ்சா விற்பனையை ஊக்கப்படுத்தி விட்டு, பள்ளி மாணவர்கள்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த கஞ்சா அடிப்பவர்கள் யார் என்னன்னு தெரியாமல் பலாத்காரம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, அடித்து குடிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க.
எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு ஊர்லேயும் எல்லாம் பயந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை ஒட்டுமொத்தமாக 3 மாதத்துக்கு 3000, அப்புறம் வந்து கோடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2000 போட்டு 5000 கொடுத்துட்டா இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் வந்து திராவிட மாடல் அரசின் லட்சணமா? இல்லை இதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் திராவிட மாடல் அரசின் நிர்வாக திறமையா? நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு வந்து தன் மகளோட பாதுகாப்பு முக்கியமா? ஒரு தந்தைக்கு தன் மகளோட பாதுகாப்பு முக்கியமா? இல்லை ஒரு தாய்க்கு வந்து தன் சகோதரியின் பாதுகாப்பு முக்கியமா? தன் வீட்டு பெண்களின் பாதுகாப்பு முக்கியமா? இல்லை என்றால் மாதம் இந்த அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் முக்கியமா? இப்போது கொடுத்திருக்கக்கூடிய 3000 + 2000 5000 முக்கியமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதில் வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? நம்ம வந்து பாதுகாப்புக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள். உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. 3000 ரூபா மொத்தமாக கொடுத்துட்றோம், மேலே 2000 கொடுக்குறோம், இது வந்து டோக்கன் அட்வான்ஸாக வச்சுக்கங்க, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கொடுப்போம், அதனால் வந்து இதை வந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது லீகலாக வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள். தயவு செய்து மக்களே விழித்து கொள்ளுங்கள். திமுக அரசை வந்து நம்பி நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் உங்கள் வீட்டு பெண்களின் நிலைமை மிக 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 மோசமாகிவிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கையில் வந்து கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் கொடுத்துட்டு இன்னொரு கையில் வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது தாலி எடுக்கிற கதை தான் அது. கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் கூட்டு தாலி இறக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டு தாலி எடுத்த பிறகு இந்த 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் இது வந்து எதுக்கு பிரயோஜனம்? இந்த 5000 ரூபாய் இந்த திமுக அரசு செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய வஞ்சகம். பெண்களோட தாலியை வந்து அறுத்துட்டு டாஸ்மாக் மூலிமா வந்து இப்போ குடிகாரர்களை வந்து உருவாக்கி விட்டுட்டு உரிமை தொகைன்ற பேரில் நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது, அல்ல மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது இதுதான் திராவிட மாடல் செய்யும் துரோகம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம், குறிப்பாக தமிழக பெண்களுக்கு செய்யும் துரோகம். இந்த விடிய திராவிட மாடல் அரசில் ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்து ஒரு தடவை பேசுகிறாரு. அதாவது மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, மாணவிகளுக்கு. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு 1000 ரூபாய், உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய், எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணால் பேசலாம். அதாவது பெண்களோட தரத்தை, பெண்களோட ஒழுக்கத்தை, பெண்களோட கண்ணியத்தை வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு வந்து எடை போட்டு வைத்துள்ளது அப்படின்றது இதன் மூலமாக தெரியுதா? இதை விட பெண்களை கேவலப்படுத்த முடியுமா? நீ ரீசார்ஜ் பண்ணி யார்கிட்ட வேணால் பேசலாம் அப்படின்னு சொன்னால், என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கதிரானந்துக்கு இருக்கிற பெண்கள், கதிரானந்த் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு பெண் இருக்குமா? இருந்தால் அந்த பெண் வந்து 1000 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி யார்கிட்ட வேணால் பேசிக்கோன்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போ உங்கள் வீட்டு பெண்ணுக்கு வந்து ஒரு நடைமுறை மற்ற பெண்களுக்கு பேசுறதுனா நீங்கள் கேவலப்படுத்தி பேசுவீங்களா? இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா? பெண்களை வந்து இவ்வளோ மட்டமாக நினைத்து விட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து 3 மாதத்து பணத்தை ஒன்றா கொடுக்குறோம், கோடைக்கு வந்து சிறப்பு தொகையாக 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுன்றது ரொம்ப வந்து ஒரு பெண்களை வந்து இதைவிட கொச்சைப்படுத்த முடியாது, அவருடைய தன்மானத்தை இதைவிட விலை பேச முடியாது. அதாவது பெண்களின் தன்மானத்தை நீங்கள் 5000 ரூபாய்க்கு விலை பேசியுள்ளீர்கள். இதுதான் வந்து உண்மை. கடந்த 55 மாதமாக 55000 ரூபாய் கொடுக்காம ஆட்டையை போட்டுட்டு இப்போ வந்து 5000 ரூபாய் தூக்கி கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களே. அதாவது டைரெக்டாக கேட்கல, இன்டைரக்டாக கேட்குறீங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான இழி செயல் இல்லது. இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது அதிமுகவும் பாஜகவும் வந்து முடக்க பார்த்தாங்க, எங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிது, அதனால் நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துட்டோம். எதுக்காக இந்த உருட்டு? நாங்கள் வந்து தேர்தலை மனதில் வைத்துத்தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது உருட்டணும்னா எங்கே வச்சு தான் உருட்டணுமா? எதுக்கெடுத்தாலும் வந்து அதிமுக பாஜக தான். மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறீங்க. வறுமையில் இருக்கிற பெண்களை வந்து பணத்தை காட்டி ஏமாத்தான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து இனிமேல் அதெல்லாம் சாத்தியப்படாது. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாகிட்டே வராங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இனிமேல்? எங்களுக்கு வந்து காசு பணம்லாம் வேணாங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம், அதை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நடைய கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கும் காலம் வந்து விட்டது. அது வந்து விரைவில் இந்த 2026 தேர்தலில் அது வந்து எதிரொலிக்கப் போகிறது. முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து உரிமை தொகை 3000ம் கோடை கவசம் 2000ம் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்க, நீங்கள் வந்து அதை சேமித்து வச்சிங்க. அதாவது அப்பாவாகாராம அவர், அதனால் வந்து இது அட்வைஸ் பண்ணுறாரு. ஏங்க எந்த காலத்தில் இருக்கீங்க திரு முதலமைச்சர் அவர்களே? 5000 ரூபாய் வைத்துக்கொண்டு அதை நீங்கள் சேமிக்கணும்னு வேறு சொல்கிறீங்களா? நீங்கள் மக்கள் எதை சேமிப்பாங்க? கண்ணீரையா அல்லது பயத்தையா?
உங்கள் ஆட்சியில் இது 2 தான் சேமிக்க முடியும், வேறு எதுவும் சேமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசு ஊழியர்கள் போராட்டம் வந்து நாளுக்கு நடந்துட்டு இருக்கு. பல்வேறு துறையினர் வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிறாங்க. உங்கள் ஆட்சி வந்து இதுக்கு மேலே வந்து கேவலமாக எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமையில இந்த 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆப்பை வந்து தேடி போய் உட்காடுறீங்க. ஆப்பு வந்து உங்ககிட்ட வரல, ஆப்பை நீங்கள் தேடி போய் உட்காந்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் பாடம் கற்பிக்க தயாராகி விட்டார்கள். 5000 ரூபாய் கொடுத்துட்டு சேமிங்கன்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து சுமாராக ஒரு 1600 ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபாய் வருது. இந்த 55 ரூபாயை வைத்துக்கொண்டு இன்றைக்கி ஒருவன் என்ன செய்ய முடியும்? ஒரு சாதாரண ரொம்ப மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஹோட்டலில் போனால் நல்லா சாப்பிட்லாம். இல்லை ஓரளவுக்கு இந்த சங்கீதா வசந்த பவன் மாதிரியான ஹோட்டலில் போனால் 2 இட்லி சாப்பிட்டு தான் வெளில வரலாம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு அப்படியே பெருசாக ஒரு 50,000 ரூபாய் வாரி கொடுத்த மாதிரி வந்து பார்த்து செலவு பண்ணுங்க, சேமிங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பேரன் இன்பநிதி இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த 5000 ரூபாய் கொடுங்க. கொடுத்து, அப்பா இந்த 3 மாதத்துக்கு இந்த 5000 ரூபாய் பேக்கெட் பண்ணியே வச்சுக்கோ, எங்ககிட்ட வேறு எதுவும் கேட்காத, இதை வச்சு நீ சாப்பிட்டு உயிர் வாழ்த்துங்கன்னு சொன்னால் அது சாத்தியப்படுமா? உங்கள் வீட்டுக்கு ஒரு அளவுகோல், மற்றவங்க வீட்டுக்கு ஒரு அளவுகோலா? 5000 ரூபாய் கொடுத்து சேமித்து வச்சுக்கோன்னு சொல்கிறீங்களே திரு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு விலைவாசி என்னன்றது தெரியுமா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த திமுக காரங்க இந்த 200 ரூபா ஊப்பிலாம் 5000 கொடுத்துட்டோம். இன்னும் இவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரியும், இதை கலைஞர் அறக்கட்டளை இல்லை திமுக அறக்கட்டளையிலேருந்து எடுத்து வந்து இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக வாரி வழங்கின மாதிரி 5000 ரூபாயை 5000 ரூபாயிலேயே 3000 ரூபாய் வந்து அவங்களுக்கு மாதம் கொடுக்க வேண்டிய தொகை தான் 2000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. 2000 தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் இவங்க வந்து பீத்திக்கிறாங்க, 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், 5000 ரூபாய். எங்கேயா கொடுத்தீங்க? யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தீங்க? எல்லாம் எங்கள் வீட்டு எங்கள் வரிப்பணம் தானே, பெட்ரோல் டீசல் கிடைக்கிற வரிப்பணம் தானே. சொத்து வரி ஏற்றுட்டீங்க, கரண்ட் பில்லை ஏற்றுட்டீங்க, பாலை ஏற்றுட்டீங்க. எங்ககிட்டேருந்து அண்டாண்டாவாக பிடுங்கிட்டு எங்களுக்கு ஒரு ஸ்பூனில் தூக்கி கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் 5000 ரூபா கொடுத்துட்டோம், 5000 ரூபா கொடுத்துட்டோம். எங்கள் முதல்வர் மாதிரி வருமா? அவன் தமிழ்நாட்டின் நம்பர் 1 முதல்வர், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர், உலகமே அவர் பார்த்து கொண்டாடுது. எங்கேயா ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப்புன்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லையே. 3000 ரூபாய் ப்ளஸ் 2000 ரூபான்றது என்ன? நீங்கள் ஓட்டுக்கோசம் இருக்கிற காசு தானே அது. அதை வச்சு எதுக்கு இந்த அளவுக்கு பீத்திக்கிறீங்க? பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் வந்து பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தார். அதை வந்து இப்போ வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிற தொங்கு சதைகள் இருக்காங்கல்ல, கொத்தடிமைகள், அவங்களும் கொத்தடிமைகள் தான். கூட்டணி கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், விசிக ஆகட்டும், மற்ற எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து நிதிஷ்குமார் வந்து லஞ்சம் கொடுத்து விட்டார் வாக்குகளுக்கு, இது வந்து ஜனநாயக முறையான தேர்தலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாய்கீழே பேசுனவங்க இன்னைக்கு இந்த 3000 + 2000க்கு என்ன சொல்ல போகிறாங்க? முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க முட்டு கொடுக்கலன்னா அங்கேருந்து வந்து கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படாது. அதனால் வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும், திமுக அரசு என்ன பண்ணாலும், இவர்கள் வந்து அந்த ஒரு காமெடி வடிவேல் காமெடி வரும்ல, வடிவேல் காமெடியில் வந்து ஒரு டேங்கர் லாரியை வந்து ஒருத்தர் இவர் அடிச்சு பிடிச்சிருப்பாரு. ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து தலையை கொடுத்து முட்டு கொடுக்குமே, அந்த மாதிரி முட்டு கொடுக்குறாங்க திமுக ஆட்சிக்கு. இவர்கள் மட்டுமான்னு பார்த்தா ஊடகங்கள் இவர்கள்லாம் வித்துட்டாங்க. அவர்கள் வந்து அதாவது இன்னும் திமுக கரவேட்டி கட்டுன்னு ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் திமுக கரவேட்டி கட்டுன்னு ஆஃபீஸ் போகலாம், அவ்வளோதான். அந்தளவுக்கு முட்டு கொடுக்குறது. ஏன் இப்படி ஒரு பழப்பு உங்களுக்கு? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வேலை செய்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ, மகளிர் நலன் மேலேயோ, மகளிர் பாதுகாப்புலையோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அக்கறை இருந்தால் அப்படிலாம் பண்ணி தப்பை சுட்டி காமிக்கிறதுனா தவறு. ஐயா, நீங்கள் பண்ணுறது தவறு, இந்த அரசு பண்ணுறது தவறு, இதை நீங்கள் திருத்திங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் பயம் கேட்குறேன் நான். ஆண்களையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்களையும் நன்றாக குடிக்க வைத்து டாஸ்மாக் வந்து ஒரு டார்கெட் வச்சு 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க தெரிந்த உங்களுக்கு அதிலிருந்து எடுத்து பெண்களுக்கு வந்து இந்த ஒரு தொகையை கொடுக்கறது எதுக்காக இவ்வளவு வந்து தம்பட்டம், எதற்காக இவ்வளவு பிதற்றல், எவ்வளவு அப்படியே பீரிட்டி வருது உங்ககிட்ட? ஏன் இதெல்லாம் புரியவே இல்லை எதுவுமே. நீங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பை அடமானம் வைத்துவிட்டு அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதால் என்ன பயன் வந்துவிட போகிறது? ஒரு கையில் தாலியை அறுத்துட்டு இன்னொரு கையில் வந்து மஞ்சள் கயிறு கொடுத்துட்டா அது சரியாயிடுமா? அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் செய்கிறது. மக்களே, தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த 3000 + 2000 ஏயத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நான் திரும்ப சொல்கிறது 2000 தான் மென்ஷன் பண்ணணும். இதை பார்த்து நீங்கள் ஏமாந்து திரும்பவும் திமுகவுக்கு வாக்களித்தால்
நம்ம வந்து நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏற்கனவே உங்களை வந்து 28,000 ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. முதல் கட்டமாக வந்து கொடுக்க வேண்டிய தொகை வந்து 28,000 ஏமாற்றிட்டாங்க. இப்போ இரண்டாம் கட்டமாக வந்து 55,000 ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏமாற்றி விட்டுத்தான் உங்களுக்கு வந்து உங்களை விலை பேச, அதாவது உங்கள் தன்மானத்தை விலை பேச 5,000 ரூபாய் வந்து இப்போ பேங்க்கில் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து நம்பி வாக்களிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு நீங்களே வைத்து கொடுக்குற சூனியம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டைய போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும்னு சொல்றாரு. எப்படி வசதி? கிட்னியா? 8 வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதியும் 80 வயது மூதாட்டியினுடைய கண்ணீரும் இந்த அரசை வந்து சும்மா விடாது. அந்த சாபம் வந்து இவர்களை சும்மா விடாது. அவர்கள் சாபம் கண்டிப்பாக இவர்களை கேள்வி கேட்கும். நண்பர்களே, திமுக அரசின் இந்த தேர்தல் நாடகத்தை, நயவஞ்சகத்தனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்து என்ன? தயவு செய்து அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உண்மையை வந்து உரக்க பேசணும். அதனால இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.